அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதாக இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதாக இருந்தாலும் ரெண்டுமே அடிப்படை நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் தான். இந்த ரெண்டும் இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்போது அந்த ஏவல், பில்லி, சூன்யம், கண்திருஷ்டி, பொறாமை, செய்வனை வைக்கிறது, செய்வனை எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தண்ணியில் செய்கிறது, ஆற்றுல செய்கிறதுன்னு பஞ்சபூதத்தில் தண்ணி, நெருப்பில் செய்கிறது, யாகம் வளர்க்குறது, கும்பம் வைக்கிறது, அதில் நெருப்பு, மந்திரங்கள் சொல்வது, அதில் காற்று, இப்படி பஞ்சபூதங்கள் தொடர்பு. இதில் நவகிரகங்களை எங்கே இணைக்கிறாங்க அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை அன்னைக்கு இதை செய்யணும், அஷ்டமி துர்காஷ்டமி அன்னைக்கு இதை செய்யணும், பௌர்ணமி அன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு சூரியனும் சந்திரனும் இணைவு, அது விலகி போகிறது, சேர்ந்து வர்றது, திதிகளை வச்சு நடத்தக்கூடியது. இது அடிப்படை தன்மையாக இருக்குது. அப்போ இந்த ஆடி அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கும்போது இந்த ஏவல், பில்லி, சூனியங்கள் வைக்கக்கூடியது, துர்தேவதைகளை ஏவக்கூடியது, பிறரை அழிப்பதற்காக ஏவக்கூடிய ஏவல்கள், பிறர் ஏவப்பட்ட ஏவல்களை தடுத்து நிறுத்துறதுக்காக செய்யப்பட்ட செய்வினை முறிப்புகள், இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும்படியாக. கிரகங்கள் ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாவது மந்திரங்கால் மதிமுக்கால், மந்திரங்கால் மதிமுக்கால்ல சந்திரனுடைய பலமும் வேணும். மதின்னு இங்க சொல்லக்கூடியது சந்திரனை, சூரியன். அப்போ சூரியனுடைய வெளிச்சத்துல நல்லது நிறைய நடக்கும். சரி, சூரியன் இடத்துல நல்லது நடக்கும். அப்போ மாயா சக்தி எடுபடாது. சரி. அப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு இரவுல பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியும் கம்மி, சந்திரனுடைய சக்தியும் கம்மி. ஆமா, சந்திரனும் முழு நிலவே பூமி நிலவினுடைய ஒளி 1% கூட பூமியில இல்லையே. அதுவே சந்திரனுக்கு பின்னாடி சந்திரனுடைய நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்துல இருந்து சூரியன் வந்துட்டு இருக்கும். ஆமா. அப்ப அந்த 27வது நட்சத்திரம் பகல இருக்க சூரியனுக்கும் சூரிய எதிர்க்கிறதுக்கு பலம் கம்மி. சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரம் சேரப்போ அமாவாசை வருது. ஆமா. அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு மந்திர பிரயோகங்கள், அதாவது செய்வனையில நிறைய வகைகள் இருக்கு. அதாவது உருமுறை மாந்திரீகம் வைக்கிறதோ எடுக்கிறதோ, கருமுறை மாந்திரீகம் அது வைக்கிறதோ எடுக்கிறதோ. உருமுறை மாந்திரீகம் ஒரே மந்திரத்தை, ஒரே தேவனுடைய மந்திரத்தை திருப்பி 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 சொல்லி சும்மா சொன்னால் வாயிட்டு சொல்ல, அதுக்கு உண்டான எந்திர குறியீடுகள் வரைந்து, அது செம்புல வரையலாம், தகடு வச்சுட்டாங்க இல்லையா, செம்புல வரையலாம், காரியத்துல வரலாம், தங்கத்துல வரலாம், வெள்ளியில வரையலாம், ஐம்பன்ல வரையலாம். அது என்னதுக்கு வசியமாக சம்மரம் உச்சாடுற வித்தியாசம் எது தகரல வைக்கணும்னு இருக்கு. அப்ப அதுல எழுதி சில மூலிகை வேர்களை அது கூட சேர்த்து சில மைகளை பூசி கெமிக்கல் ரியாக்ஷன் தர்றதுக்காக சில வேர்களை வச்சிருக்காங்க. பயோ கெமிஸ்ட்ரி சொல்றோம் இல்லையா, அந்த பயோ கெமிக்கல் தான் அந்த வேர். என்னது, அந்த ஆழம் வேறு, வேப்பம் வேறு, இழுப்பம் வேறு, நாயுருவி வேறு, வெள்ளரிக்க வேறு, இது எல்லாம் என்னது பயோ கெமிஸ்ட்ரி ஆக்டிவேட் பண்ணும். அப்போ அதை பண்ணி அந்த உரு ஏற்றும் போது வைக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ அந்த அமாவாசனைக்கு பண்ணால் அது பலன் உடனடியாக வேலை செய்யும். ரெண்டுக்கும் வேலை செய்யும். ரெண்டு வேலை செய்யும். முறிப்புக்கும் வேலை செய்யும், வைக்கிறது செய்யும். இதுதான் பேர் மாந்திரிக கட்டும்பாங்க. இப்போ அது வைக்கிறவனும் இந்த நாளதான் தேர்வு பண்றான், எடுக்கணும் இந்த நாளதான் தேர்வு பண்றான். இது உருமுறை மாந்திரியத்துக்கு. அதே மாதிரி கருவுரை மாந்திரியங்கிறது என்னன்னா, சில விலங்குகளுடைய எச்சங்கள், விலங்குடைய மாமிசங்கள், விலங்குடைய கொழுப்புகள், அதை மாதிரி முட்டையை வச்சு பண்றது, சேவலை வச்சு பண்றது, கோழி பலி கொடுத்து பண்றது, ஆடு பலி கொடுத்தது, இதெல்லாம் கருமுறை மாந்திரிகம். இந்த ஊன் பரிகாரம்பா, ஊன்முறை இப்போ செய்வினைகள். அப்போ ரெண்டு செய்வினைக்கு சைவ வழியும் உண்டு, அசைவ வழியிலும் உண்டு. ரெண்டுமே செய்வினை செய்யலாம், ரெண்டுலையுமே எடுக்கவும் செய்யலாம். இந்த ஆடி அமாவாசை நாள் ரெண்டுமே வேலை செய்யும் இல்லையா? ஆமா. அதுக்கு தான் என்ன செய்வாங்க, ஆடி அமாவாசை அன்னைக்கு யாரும் வெளியூர் போகாதப்பா, வெளியூர் பிரயாணம் பண்ணாத, வீட்டுல சாப்பிட்டு பேசாம இரு, அதுக்குதான் விரதமா இருக்காங்க. அப்போ இதை தெய்வ சக்தியை தடுக்கிறதுக்கு ஒரே சக்தி புது சக்தி தான் தடுக்க முடியும். இறந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, ஏன்னா இவன் அதை செய்யும்போது ஆத்மா காப்பாற்றும். அது மாயா சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான மாயா சக்தியில தான் அதர்வண வேதத்துல வருது மாந்திரிகம். வேதம் 4 வேதம் இருக்கு இல்லையா, அது அதர்வண வேதம் தான் அந்த மாந்திரிய பிரயோகம் எல்லாமே சொல்லியிருக்கு. ஆக்சுவலா இந்த மாந்திரிய பிரயோகம் எல்லாமே மக்களுடைய நன்மைக்காக தான் சொல்லியிருக்கு. அது சிலருக்கு கெட்ட வழிக்கு படுத்துறாங்க. அதில் மாந்திரிங்கிறது தெய்வ செய்வினைங்கிறது 100 அது நம்பினாளுக்கு, அதை அனுபவிச்சாளுக்கு தான் தெரியும் உண்மையா போயாங்கிறது. நீங்க பார்த்துக்கோங்க.
செய்வினைங்கிறது போது நம்ம திறமைகள், நம்மளுடைய எல்லாமே ஜாதக பலன், எல்லாமே உழைப்பு எல்லாமே பின்னாடி போயிடும். செய்வினை வச்சா எல்லாமே எங்கே போயிருது? பின்னாடி போயிருது. செய்வினை ஏன் வருது? அதெல்லாம் இன்னொன்று பார்க்குறது, நீ முன் ஜென்மத்தை வெஞ்ச வேண்டாம், இப்போ செய்வினையே வருது. அதுவும் இருக்கு. செய்வினைன்னு என்ன? தமிழ் அழகா செய்வினை என்னது? நீ போன ஜென்மத்தை செய்யும் வினை, இந்த பாவங்கள்லாம் பண்ணியிருக்க, அது எந்த ரூபமா வருது? வடமொழியில அபிச்சார பிரயோகம்பாங்க. என்னது? அபிச்சார பிரயோகம்னு சொல்லுவாங்க. தேவதையில வச்சு பண்ணுவாங்க. நிச்சயமா அது அனுபவிச்சாலும் தான் தெரியும். அதை நிவர்த்திக்கு இவங்க உக்ர தெய்வங்களுக்கு இவங்க பலி கொடுத்து வழிபாடு பண்ணி அதை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. கந்தவரு கவசம் எல்லாமே செய்வினையோட பில்லி சூனிய வேலை எல்லாம் தெய்வ மந்திரங்கள் சொல்லிட்டு சஷ்டி கவசத்துலயும் இந்த வார்த்தை வரும், அந்த குரு கவசத்துலயும் இந்த வார்த்தை வரும், சத்ரு சமகார மூலமந்திர திருச்சதியில வரும், செய்வினை போல எல்லாம் போடுதான் சொல்றான். ஆமா, அப்ப அவனை கும்பிடணும். அதே மாதிரி நம்ப மாட்டேங்க நிறைய, அது மாந்திரி அந்த லைன்ல உள்ளாதான் தெரியும். முருகனை வச்சு தெய்வ செய்வினையும் வைக்கலாம், செய்வினை எடுக்கவும் செய்யலாம். முருகப்பெருமானே, முருகப்பெருமானுடைய மூலமந்திரத்தை வச்சு சிவனே நமச்சிவாய மந்திரம் நம்ம சொல்றோம். நமச்சிவாய மந்திரம் சிவனுடைய மந்திரம் தான். அந்த நமச்சிவாய மந்திரத்தை பஞ்சாயத்தரத்தை மாத்தி மாத்தி போட்டுதானே, அதுல தானே வசியம் வித்வேசம் மண்டை பிக்க வைக்கிறது, எல்லாமே அதான வருது. ஆமா, அப்ப செய்வனைக்கு சிவன் வழிபாடு வச்சும் சிவனை கும்பிட்டும் சிவனுடைய மூலமுறையத்தை செய்வனை வைப்பான். எடுக்கிறதும் அதை வச்சேதான், எடுக்கிறது அவரை வச்சு எல்லாமே மூல ரூட் அந்த நமச்சிவாயம். ஒரே கத்தி தான். ஆமா, கொல்றதுக்கும் பயன்படும், ஆபரேஷனுக்கும் பயன்படும், உயிரையும் காப்பாற்றும். எல்லாமே தான் பண்ணணும். டாக்டர் கையில கத்தி போனா ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்துவார். கொலகாரன் கையில கத்தி போனா கொலை பண்ணி உயிரை எடுத்துருவான். கத்தி மாதிரி இந்த மந்திரம் வேலை செய்யுது. இப்போ நமசிவாய மந்திரம் நல்லா இருக்கிறதுக்கா பண்றோம். அதே நமசிவாய மந்திரம் சிவாய நம அப்படின்னா அந்த மந்திரம் வசியம். வசியம். நமசிவாயம் சொல்றதுக்கு சிவாய நமத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமா, நமசிவாய்க்கும் சிவாய நமக்கும். ஆமா, அது சிவ முன்னாடி போட்டாச்சுன்னா வசியம். அது வந்து சிவபஞ்சாட்சர ரகசியங்கள். ஆமா, திருமூலர் சொன்னது எல்லாமே திருமூலருக்குள்ள இருக்கு. கரூர் சித்தர் இருக்கு, சித்தர் வம்சாவளியில் இருக்கு. ரெண்டுக்குமே இந்த ஆடி அமாவாசை நாள் ரொம்ப முக்கியமான நாளா இருக்கிறதுனால கண்ட இடத்துக்கு போகாத, கண்ட சாப்பாடு சாப்பிடாத. மெயினா அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் தடியங்காய் சாப்பிடணும். ரெண்டுமே சாப்பிடணும். வாழைக்காய் தடியங்காய். ஆமா, வாழையை பாருங்க, வாழையடி வாழையா வாழை சொல்றோம் இல்லையா? ஆமா, அது ஒண்ணு. வாழைக்கால இருக்க தடியங்காய் திருஷ்டி சுத்தியும் போடுறாங்க, அதை கூட்டு வச்சும் சாப்பிடுறாங்க. தடியங்கால வெள்ளை தடியங்காய் பூசணிக்காய் சாப்பிட்டாச்சுன்னா அந்த வந்து மருந்திடுதல் செய்வினை சம்பந்தப்பட்ட தோசைகள் அன்னைக்கு நமக்கு எடுபடாது. வச்சா கூட எடுபடாது. எலுமிச்சம்பழ ரசம், ஆமா, தடியங்காய் கூட்டு, வாழைக்காய் பொரியல், சில இஞ்சி பச்சடி, ஆமா, அப்படின்லாம் வச்சாங்க. ஆமா, இதெல்லாம் உணவுல ஒரு விஷத்தை முறிக்கும். அவங்க செய்வனை வைக்க அந்த எஃபெக்ட் நம்ம மூளையில வந்து பதியாது. செய்வனை வந்து எப்போ பதியுதுங்க? அவன் செய்வனை லேசா ஆரம்பிக்க, லேசா எங்க வீட்டுல சில ஆட்டங்கள் காணும். அப்ப வந்து அது உணர வைக்கும், இன்னும் இருக்குன்னு. அதுல பயந்துட்டான்னா பிடிச்சிரும். இவன் திருப்பி தெய்வத்தை பிடிச்சி எதிர்த்தான்னா அவன் விழுந்துருவான். அதான் கணக்கு. இது எல்லாமே ஆடி அமாவாசை பயன்படுது இல்லையா? ஆடி அமாவாசை ரொம்ப பயன்படும். நிச்சயமா. அதுக்குத்தான் என்ன செஞ்சாங்கன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை. தை அமாவாசை வந்து நெல்லை பேர் கோயில்ல பத்திர தீபம்னு வச்சிருக்கா. சிவன் கும்பிடணும். நெல்லை தை அமாவாசையும் செய்யணும் வச்சிருவோம். அதுவும் இருக்கு. தை அமாவாசைக்கு நெல்லை பேர் கோயில பத்திர தீபம் வச்சிருக்கு. ஊருக்கே வெளிச்சம். அன்னைக்கு வந்து தங்க விளக்கு. நீங்க அங்க போய் அன்னைக்கு பத்திரத்துல கும்பிட்டாச்சுன்னா உங்க செய்வனை எவ்வளவு எடுபடாது. அங்க உள்ள தேவதைகள் இருக்காங்க, வாரா இருக்கா, பைரவர் இருக்கா, செய்வனை வரட்டக்கூடிய எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் கீழே. ஆமா, அதனாலதான் அதை அப்படி அன்னைக்கு அது மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கும் சில கோயில விசேஷமா விளக்கேற்றுவாங்க. ஆமா, ஏத்துறாங்க. சூறை கொடுக்குறாங்களே, சூறை கொடுக்கறதுன்னு இருக்கு. ஆடியில தானே சூறை கொடுக்குறாங்க. ஆமா, தூக்கி எரிஞ்சாச்சுன்னா அதோட ஓடு. கிராம தெய்வங்களுக்கு வந்து ஆடியில நெருப்புல எதுவுமே அண்டாங்க. ஆடியில லாஸ்ட்ல செவ்வாய் வெள்ளியில அந்த சூறைய கொடுக்கறது தெய்வங்களுக்கு. நம்மளுடைய ஆன்மீக முன்னோர்கள் நமக்கு பார்த்து கொடுத்துட்டு போன ரகசியங்கள், நம்மளை காப்பதற்காக எளிமையான வழிபாடுகள். ஆமா, இன்னொன்று மாதிரி இந்த மாந்திரிகன்னு எல்லாரும் என்ன நினைச்சு, கேரளா தான் பெரிய மாந்திரிகம், கேரளா மாந்திரிகம் தான் இருக்கு. ஒரு மண்ணு கிடையாது. சரி, ஓபனது எல்லாம் தாந்திரிகம் தாங்க. ஆமா, அங்க தாந்திரிகம். கேரளா ஃபுல்லா தாந்திரிகம். மாந்திரிக சம்பந்தப்பட்ட எந்திரங்கள், மூல நூல்கள் எல்லாமே எல்லாமே கரூர் சித்தர் மாந்திரியமாகட்டும், அகசியர் மாந்திரியமாகட்டும், புலிவாடு மாந்திரம் எல்லாம், ஏன்னா திருமூலர் மாந்திரமாகட்டும். திருமூலர் எங்க வந்தார்? அவர் அவதாரம் கந்தார். அது மாதிரி எல்லாமே தமிழகத்துல உள்ளதான் மாந்திரிகம். அதை வந்து கேரளா வந்து நம்பூதிரிகள் அதை எடுத்துக்கிட்டாங்க.
நிச்சயமா. ஆமா, அது மாதிரி கேரளா வந்து தாந்திரிக மாந்திரிமே கிடையாது. நிறைய புஸ்தகம் இன்னும் இந்த பேரை திருநெல்வேலி அல்வான்னு பேர் ஓடுற மாதிரி கேரளா மாந்திரியம் சொன்னாதான் அது ஓடும். அங்க போய் பூஜைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரலாம். ஆமா, அந்த கெட்டப்பு தான் நம்மால இது பண்றானே, அதான் பயப்படுறா, அதுக்கு தான் பயப்படுறோம். பெரிய பெரிய வித்தகாரமும் இங்கதான் இருக்கு. எல்லாமே தமிழ்நாட்டுல பெரிய மாந்திரியம் வைக்கக்கூடிய ஆளும் செய்வனைகளும் தமிழ்நாடு இருக்கா. அது குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கா பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் மாவட்டம், தென்காசி, அப்புறம் பாவநாசம், குத்துக்கல் வலசை, திருநெல்வேலி, அப்புறம் கம்பம், தேனி கம்பம் அது மலைவாழ் இடம், மதுரை, திருச்சியில அவ்வளவா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க மாந்திரிகம் ஃபுல்லாக எங்கே இருக்கான்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் தான் இருக்கான். இந்த பெல்ட் தான் வைக்கிறவன் வைக்கிறவன் சரி, எடுக்கணும் சரி, ரெண்டுமே அவன் தான் இதுதான் இருக்கு. அதுவும் கடவுளை கும்பிட்றான், அது அவங்களுடைய தொழில். அவங்கள குறை சொல்லலை, அவங்களுக்கு கர்மங்கள் இப்படி ஆணுன்னு இருக்கு. நிச்சயமா செவனோன்னு வந்து அவஸ்தப்படுவோம். அப்போ தான் டாக்டருக்கு ஓடும் பணம் வரும், கட்டி கொடுக்குற ஆளுக்கு பணம் வரும். இவங்க கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ எல்லாம் ஒரு மணி ஃப்ளோட்டிங் தானே, சுழற்சி முறை தானே. இருந்தாலும் பாதிக்கப்படுறவன் பாடு திண்டாட்டம் பாதிக்காது. நிச்சயமா இல்லை ஏக்கு சொல்ல செய்வேனை வந்து கேரளா மாந்திரிகம் கிடையாது, தமிழக மாந்திரிகமே பெரிய தமிழ் சித்தர்கள் எழுதி வச்ச ஏடுகள் நிறைய இருக்கு, நிறைய மந்திரங்கள் இருக்கு. எல்லாமே அதனோட அது கேரளா வந்து எடுத்துட்டாங்க அவ்வளோ. நிச்சயமா ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னீங்க ஐயா. பொதுவாக மக்கள் இது சார்ந்த விஷயத்துக்குள்ள போனால் கர்மா தொடரும். உங்களுடைய இது கெடுபலனுக்காக போனால், கெடுபலனுக்காக, பொறாமையினால, போட்டினால, சொத்துக்காக, எதுக்காக நீங்க இதுக்குள்ள போனாலும் உங்களுடைய வம்சாவளிகளை பாதிக்கும் நிச்சயமாக. அப்படிங்கிறத நீங்க எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. அதனால இதுக்குள்ள நீங்க போகக்கூடாது. சொல்லுங்கய்யா, அது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்ல. ஆமா சொல்லுங்கய்யா. அப்புறம் அந்த காலத்துல கல்யாணம் வந்து மரப்பாச்சி பொம்மை பொம்மை கொடுப்பாங்க தெரியுமா? மரம், அதுக்கெல்லாம் ஆண் பெண் பொம்மை மரப்பாச்சி ஏக்கு கொடுத்தாங்க. சும்மா கொடுத்த பொம்மை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ மரப்பாச்சி பொம்மை எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா செய்யறாங்கன்னா கருங்காலி கட்டையில. கருங்காலி கட்டை இப்போ கருங்காலி மாலை ஃபேமஸ் ஆன மாதிரி அப்போ ரகசியமா இருந்திருக்கு. ஆமா, அதை தெரியாம இவங்க இப்போ எல்லாமே கருங்காலி மாலையை போடுறேன், கட்டையை போடுறேங்கிறான். அது கையிலேயே போட வேண்டாம், உடனே போட்டுக்கலாம். அப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் ஜாதகத்துல இருந்தால் அந்த கருங்காலியில செஞ்ச அந்த மரப்பாச்சி பொம்மை, அந்த கருப்பு அந்த பொம்மை வீட்டுல இருந்தாலே எங்க செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், இந்த சண்டை சச்சரவுகள் குறையும். அதான் குழந்தைகிட்ட வந்து விளையாட கொடுப்பாங்க. அந்த குழந்தை முதல்ல பிறந்த குழந்தை வந்து அது டம்மு டம்முன்னு தரையில அடிக்கும். ஆமா, அடிக்கும். குழந்தை கிடைக்கும், அடிக்கும், டப் டப்னு அடிக்கும். தரையில தரை யாரு? பூமிக்காரன் யாரு? செவ்வா. ஜோதிடம் உள்ள இருக்கு, ஜோதிடம் இருக்கு. ஒவ்வொரு திருமண எல்லா இந்துல எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஜோதிடம் கிரகங்கள் இருக்கு. எல்லா சீர்வரிசைகளையும் இந்த மரப்பாச்சி பொம்மை, ஆண் பெண் பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மையில கொடுத்து கல்யாணத்தை சீர் கொடுங்க, குடும்பம் நல்லா இருக்கும். இனிமே இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா, ஆவணி முகூர்த்தத்துல இருந்து எல்லாரும் மரப்பாச்சி ஆய விட்டுட்டு நிறைய கல்யாண வீட்டுல இடுப்புல இருந்து இங்க கழுத்து தெரியாதவரை தங்க நகையை போட்டு கல்யாணம் மறு 3ஆம் மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஊர் மேய்க்க பல கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண, நீ தங்கத்தை போட்ட, அதை போட்ட, இதை போட்ட, இடுப்புல இருந்து தங்கம் இதுவரை இருக்கு. ஆமா, கடைசியில 3ஆம் மாசத்துல இந்த கல்யாணங்கள் டைவர்ஸ் ஆயிருக்கு. நீ இந்த மரப்பாச்சி பொம்மையை கொடுத்து பாருங்க, திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி எல்லாமே. ஆனா அது கருங்காலியில செய்திருக்கணும், கருங்காலில செஞ்சிருக்கணும். அதான் அதுல முக்கியமானது. அதனால ரொம்ப ஒரு அற்புதமான இதெல்லாம் நீங்க எந்த இதுலயும் நீங்க தத்துவங்கள் எந்த சேனல்லையும் பார்க்க முடியும், எந்த இதுலயும் கிடைக்காது. மா டிவி உங்களுக்காக இந்த அற்புதமான நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது. நமக்கு அனுபவ ரீதியாக பல பெரியவர்களுடைய சந்திப்பு, பெரிய ஆன்மீக ஆளுகளோட பல வருடங்கள் நமக்கு பல காலத்துல தொடர்பு இருந்ததுனால அதை வச்சு சொல்லியிருக்கேன். நானா ஒன்றும் சொல்லலை. பல ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிட ஆராய்ச்சிகளை சந்திச்சு பட்டிமன்றங்கள், போட்டிகள், என்ன விவாகங்கள், இதெல்லாம் ஜோதிட விவாகம்லாம் நடந்து அதில் வந்த பல வருடங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லணும். நானும் உருவாக்கின்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப தெய்வங்களை, குல தெய்வங்களையும், குல முன்னோர்களையும் வழிபாடு செய்யுங்கள். ஏவல் பிள்ளி தோஷங்கள், இந்த மாதிரி சூன்யங்கள் இருக்குமோன்னு சந்தேகம் இருந்தாலும் அதை நீக்குவதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பெருசாக பரிகாரம் பண்ண முடியாட்டாலும் முன்னோர்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணி அடுத்து வரக்கூடிய தலைமுறை, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறைகள் சீரோடும் சிறப்போடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வச்சுக்கோங்க. பெரும்பாலும் 99.99% 100% இந்த மாதிரியான ஏவல் பிள்ளி சூனியம் செய்யணுங்கிற நோக்கத்தில் யாருமே போகாதீங்க. அது 7 தலைமுறையை அழித்து விடும்னு தர்மசாஸ்திரம் தெளிவாக சொல்லி வச்சிருக்கு. அதனால் இது உள்ள போகாமல் இருக்கிறது ரொம்ப 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 உத்தமம். அதனால் யாருமே இது உள்ள போகாதீங்கிறது இதனுடைய ஒரு அறிவுறுத்தலாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். ராசி கல்லா அதிர்ஷ்ட கல்லா